ஹாய், உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்ணாடி கள்ளி. இதுதான் கண்ணாடி கள்ளி செடி. இந்த செடியை பாருங்கள். இது வந்துட்டு அலுவலகத்தில், வீட்டு வாசல் முன்னாடி, அப்புறம் மாடியில், அப்புறம் நிறைய வேலி ஓரத்துலலாம் அழகு செடியாக இது யூஸ் பண்ணிட்டு வரோம். இது வந்து லைட்டாக ஒரு கம்பு ஒடிச்சு வச்சாலே பிடிச்சிக்கும். இந்த செடியோட உயிரினம் வந்துட்டு கள்ளி செடியோட குடும்பத்தை சார்ந்த ஒன்று தான். இந்த கள்ளி செடியில் வந்துட்டு நிறைய கள்ளி இருக்குது இல்லையா? உயரமான கள்ளி, சப்பாத்தி கள்ளி, குட்டைக்கள்ளி, ரணக்கள்ளி அப்படின்னு. இது வந்து கண்ணாடி கள்ளி அதில். ஸோ இந்த கண்ணாடி கள்ளி வந்துட்டு இந்த செடியை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரையும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வந்துட்டு இதோட பேர் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது மேக்ஸிமம். இந்த செடியோட பேர் வந்து கண்ணாடி கள்ளி. இது வந்துட்டு அந்த பாருங்கள், அந்த பூவை பாருங்கள். அது வந்து ரெட் கலரில் ஒரு பறவை இருக்கிற மாதிரி, கிளி இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த பறவை. அந்த பூவை பாருங்கள் நல்லா. இந்த செடி வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அழகு செடிக்கு மட்டும் இல்லாமல் மருத்துவ குணத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா, போன் கேன்சர், அதாவது எலும்பு புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான நோய்க்கு வந்துட்டு இந்த இலை பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப இந்த இலையை தான் மருந்தாகவே தயாரிக்கிறாங்க அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. இது 100% உண்மைங்கிறதும் நான் பார்த்த வரையிலும் கரெக்டு தான். இந்த செடி பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செடியை வந்து இலை, தண்டு, பூ எதை தொட்டு உடைச்சாலுமே பால் வரும். வெள்ளை கலரில் பால் வரும். அந்த பால் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல கொப்பளங்கள், பருக்கள், கொசு கடிச்சு புண்ணாக இருக்கும் இல்லையா? அந்த எதுக்கெல்லாம் அந்த பாலை வச்சோம்னா கூடிய சீக்கிரத்தில் அந்த இருந்த இடமே தடையமே இல்லாமல் அடிச்சிடும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த புண்ணு இருக்கிறதே தெரியாமல் அழிஞ்சிடும், நல்லா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு உயிரினத்தையே அழிக்கக்கூடிய ஒன்றுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது என்ன உயிரினம்னா, இந்த வயலில், வீட்டிலலாம், இந்த வேலி ஓரத்துலலாம் இது வந்து உயிர் வேலி. அதாவது வேலி போடுறாங்க அப்படின்னா, இந்த வேலியை காப்பாற்றக்கூடிய இது ஒன்றாக இந்த செடியும் பயன்படுத்தலாம், உயிர் செடியாக. இது ஏன் அப்படின்னா, இந்த மற்ற வயலெல்லாம் நெல், அந்த தானியங்கள் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா? அதுப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, எலி, பெருச்சாளி இந்த இதெல்லாம் வரும். அப்போ எலி, பெருச்சாளிலாம் வர்றப்போ இந்த செடியை வச்சாலே அந்த எலியோட அந்த இதுவே அழிஞ்சிரும், பெருச்சாளியோடதே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலி தொல்லைக்கும் பெருச்சாளி தொல்லைக்கும் ஒரு பெரிய ஒரு தீர்வு வந்துட்டு இந்த கண்ணாடி கள்ளி இலை தான். அதனால தான் வேலி ஓரத்துலலாம் இதை வச்சோம்னா இதை தாண்டி அந்தாண்ட வயலுக்கோ இல்லை வீட்டுக்கோ இந்த எலியோ பெருச்சாளியோ வராது. ஏன்னா இந்த பால், அந்த இலையோட ஸ்மெல் வந்து பெருச்சாளிக்கும் எலிக்கும் வந்துட்டு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றா அது தெரியுது. ஸோ இது வந்துட்டு முற்றிலும் உண்மையான ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி தெரியாத செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணி நேச்சர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.